தேவன் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து இந்த செய்திக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நிறைய பாடங்கள் ஆண்டவர் நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆலயம் சுத்திகரிக்கப்படுதல் என்ற ஒரு தலைப்பிலே இந்த சிறிய செய்தியாக ஆண்டவர் பேசட்டும். பஸ்கா பண்டிகை நேரத்தில் சுற்றி இருந்த இடத்திலிருந்து அநேக ஜனங்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த எருசலேமுக்கு வரும்பொழுது இந்த எருசலேம் இஸ்ரவேல் ஜனம் மாத்திரம் இல்லை, அங்கு எப்பொழுதும் அந்த வருடம் ஒரு பண்டிகை நேரம் அங்கு இருக்கும். பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு விடுதலை நாள் என்று அது சிறப்பாக அவர்கள் செய்வார்கள். சுற்றி பக்கத்தில் எந்தெந்த நகரங்கள் இருக்கிறது, கொஞ்சம் தூர தேசத்திலிருந்து கூட அவ்வளோ ஒரு சிறப்பான பண்டிகைக்கு அவர்கள் வருவார்கள். ஒரு பெரும் கூட்டமே எருசலேம் ஆலயத்திற்குள் செல்வார்கள். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கூட்டத்தோடு கலந்து இருந்தார்கள். அது ஒரு காலை வேளையாக இருந்தது. ஆலயத்துக்கு முன்பாக ஆடுகள், மாடுகள் மற்றும் சில கள்ளத்தனமான காரியங்களும் நடந்து இருந்தது. ஒவ்வொரு யூதனும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஆத்மாவுக்கும் ஆலயத்தை பராமரிக்கவும் ஒவ்வொரு வருஷமும் 1/2 சேக்கல் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. இது அங்கு உள்ள பெரிய போதகர்களாலும் ஆசாரியர்களாலும் இவர்களாலே அது ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு தந்திரமான செயல். பணம் வர வேண்டும் என்பதற்காக வருகிற யாராக இருந்தாலும் சரி, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாலும் சரி, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. ஆனால் 1/2 சேக்கல் செலுத்த வேண்டும். அந்த பணத்தை நீங்கள் செலுத்தியாக வேண்டும். அவர்கள் ஆத்மாவுக்காகவும் ஆலய பராமரிப்புக்காகவும் என்று அங்கே ஒரு செய்தியாக சொல்லப்பட்டது. ஆத்மாவுக்காகவும்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு. நீங்கள் இதை செலுத்தினால் உங்கள் ஆத்மா நன்றாக இருக்கும், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். 1/2 சேக்கல் செலுத்தினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த 1/2 சேக்கல் பணத்தில் நாங்கள் ஆலயத்தை சுத்திகரிக்கணும், அதை ஒழுங்குபடுத்தணும். அதுக்காக இந்த பணத்தை நீங்கள் செலுத்தியாக வேண்டும் என்று ஒரு கட்டளை இருந்தது. யோசிச்சு பாருங்கள், மற்ற நகரங்களிலும் சுற்றி உள்ள தேசத்தார் எல்லாரும் வரும்போது எத்தனை பணம் அவர்களுக்கு சேர்ந்திருக்கும் என்று. புறதேசத்தாரை கட்டாயப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு எளிய நாணய பரிமாற்றம் அங்கு நடந்தது. ஆனால் அதனால் ஆசாரியர்களுக்கு பெரும் லாபம் வந்தது. நல்லா சம்பாதிச்சாங்க ஆசாரியர். ஆண்டவர் அது இங்கே என்ன எதிர்பார்க்கிறார்? அவங்க தொழுது கொள்ளுங்கள், தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனோடு உருவாடி கொண்டிருங்கள். இதைத்தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய அந்த ஒரு நாமத்தை வைத்து கொண்டு இவர்கள் லாபத்தை அடைந்தார்கள். அதிகமான வருமானம் வர வேண்டும் என்பதற்காக பல காரியங்கள் இந்த ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டது. சாத்தானால் தூண்டப்பட்டு அங்கு ஒரு தொழுகையின் காரியமாக நடக்காதபடி வேறு திசையிலே சாத்தான் கொண்டு போனான். ஆனால் அங்கு கடுமையான வார்த்தைகள், அங்கு வியாபாரத்தில் இருக்கும் பொழுது அநேகர் வாக்குவாதம் பண்ணுவார்கள். மிருகங்களின் சத்தங்கள் ஒரு பக்கம் கேட்கும், பறவைகளின் சத்தங்கள் ஒரு பக்கம் கேட்கும், காசு சத்தங்கள் ஒரு பக்கம் கேட்கும், விற்கிறவர்களின் கூக்குரல்கள் எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கும். யோசித்து பாருங்கள், அந்த ஆலயத்துக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு கூச்சல், இரைச்சல் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையிலும் இப்படிதான் நடக்குது. ஒரு பெரும் கூட்டம் மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டது. இதனால் ஒரு பெரிய சந்தையாக ஆலயத்துக்கு முன்பாக விளங்கியது. இதெல்லாம் அவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடியதாக இருந்தது. எப்படி? இந்த ஆலயத்தை வைத்துக்கொண்டு நல்ல லாபம் அடைந்தார்கள். இந்த ஒரு பஸ்கா பண்டிகை நேரத்தில் நல்ல லாபம் அடைந்தார்கள். வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. ஆலயத்துக்கு முன்பாக ஒரு இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அது ஒரு குழப்பமான ஒரு இடமாக இருந்தது. எப்படி இருக்கும் கடவுளுக்கு நினைச்சு பாருங்க. பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்?
ஆலயத்துக்கு உள்ளே தொழுகை செய்ய வந்தவர்கள் கூட ஒரு பெரிய இடைஞ்சல்களாக இருந்தது. பக்தியான தொழுகையில் கவனம் செலுத்த முடியாமல் போகுது. ஆடம்பரம், வருமானம் என்ற பெருமையில் அந்த யூதர்கள் இருந்தார்கள். எப்படி அந்த பக்தியான தொழுகையை செய்ய முடியும்? ஆலயத்துக்குள்ளே வரும்போது கூட அவர் ஜாக்கிரதையான பிள்ளைகளாக உள்ளே மௌனத்தோடும் பயபக்தியோடும் தொழுது கொள்ள வரும்போது வெளியிலும் சரி உள்ளேயும் சரி அவ்வளோ ஒரு பக்தி நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கு வாசலிலே ஏகப்பட்ட கூக்குரல்கள். அப்போ உள்ளே எப்படி அவர்கள் தொழுது கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படி உள்ளே அமைதியாக தொழுது கொள்ள முடியும்? சீனாய் மலை மீது கர்த்தர் இறங்கின போது மலையை சுற்றி ஒரு தடுப்பு இருக்க மோசையிடம் ஒரு ஸ்ட்ரிக்டாக எச்சரிக்கையாக அவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அந்த எச்சரிப்பின் சத்தம் என்னவென்றால், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 12-13 ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அந்த எல்லைக்குரிய போடுன்ட்டு ஜனங்களை சுற்றி அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த மலையில தான் ஆண்டவர் இறங்கி 10 கற்பனையை கொடுக்க போறார். அவருடைய பிரசனம் அந்த மலையில் தான் இருக்கிறது. அந்த மலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணக்கூடியத்தக்கதாக அவருடைய பிரசனம் மலை உச்சியிலே தெரிய போகிறது. ஆனால் ஒருத்தவனும் அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக எவனும் அந்த இடத்துல வந்துடக்கூடாது. எல்லையை குறித்து போடு. ஒருவனும் ஏறவும் கூடாது, அந்த இடத்துல தொடவும் கூடாது. அவர்களுக்கு சொல், மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாய் கொல்லப்படக்கூடாது. ஒரு கையும் அதை தொடலாகாது. அந்த கையால் கூட அந்த மலையை தொற்றக்கூடாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்றாரு. என்னுடைய சன்னிதானம், நான் யாரை தெரிந்து கொண்டவனோ அவன் வர வேண்டும். அவனுக்கு ஒன்றும் ஆவாது. பாவிகள் அந்த இடத்துல போய் நின்று அவரை அவமானப்படுத்த விரும்பினான். தேவனுடைய பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு அவர்கள் குலைச்சலாக்க விரும்பினார். அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அது மிருகமானாலும் சரி, மனிதனாலும் சரி, உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுதொனியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். அப்போ கூட மலையில் ஏற சொல்ல, மலையின் அடிவாரத்தில் நிற்கணும், அந்த எல்லையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக ஜனங்கள் எப்படி மரியாதையாக கனத்தோடும் பயத்தோடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் இதில் இருக்கிறது. இங்கு வாசலிலே கூக்குரலில் இட்டுக்கொண்டு லாபம் அடையத்தக்கதாக தேவனுடைய சன்னிதானத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் வெளியாட்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது போல, தேவ சமூகத்தின் துணிகரமாய் வாயினால் பேசாமலும் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எப்படி நினைக்க வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் பிரசங்கி மூலமாக நமக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தின் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம துணிகரமாக எதை குறித்து பேசிடாதீங்க. அவருடைய சன்னிதானம் அங்கே இருக்கிறது. பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் நம்ம ஏதாவது பேசுகிறதா என்பதையும் சோதிக்கிறது. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. எவ்வளவு பெரிய எச்சரிப்பின் சத்தமாக ஆண்டவர் சொல்றார். அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட ஆண்டவர் சொல்றார். அங்கு நீ என்ன, இங்கே மௌனமாக இரு. சன்னிதானத்துக்கு முன்பாக நீ மௌனமாக இரு, பேசுறது கூட ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கேயோ கூக்குரல் இட்டு கொண்டு இறைச்சல் இட்டு கொண்டு அங்கு ஒரு வியாபார சந்தையாக மாற்றி விட்டார் ஆலயத்தில். அங்கே அந்த ஆலயத்துக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து நிற்கிறார். கீழே கிடந்த சில கயிறுகள்லாம் இருக்குது, கீழே விழுந்து கிடந்தது கயிறுகள்லாம். அந்த கயிறுகள்லாம் அவர் எடுத்து பின்னி ஒரு சவுக்கை போல் அப்படியே உண்டு பண்ணினார். அப்போ படிகளில் அப்படியே ஏறுறார். ஆலயத்து படிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி அங்கிருந்து சுற்றி பார்க்குறார். அமைதியோடும் கண்ணியத்தோடு அப்படியே சுற்றி பார்க்குறாரு ஒரு மனுஷனை. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறாரு. இவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் அந்த ஆலயத்தின் வாசலில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து. எங்கு பார்த்தாலும் ஒரே வியாபார கூச்சல் இதெல்லாம் பார்க்குறாரு. சந்தை சத்தம், எங்கே பார்த்தாலும் சந்தை சத்தங்கள். அப்படியே அதை கூக்கல், இந்த கூச்சல், இந்த இறைச்சல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் முகம் மாறியது.
அவரது நெற்றியில் கருமையானது. அப்படியே அவருடைய கோபம் அவர் முகத்தில் தெரியுது. இந்த கோபமான ஒரு முகத்தோடு ஒருத்தர் அங்கே நடுவில் நிற்கிறார். படியில் ஏறி கொண்டு நின்று கொண்டு நிற்கிறார். சட்டென எல்லாருடைய முகமும் அவரை நோக்கி பார்க்குது. யார் இவர்? ஏன் அங்கு நின்று கோபமாக பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆச்சரியத்தோடு பயம் கலந்த பக்தியோடு அப்படியே பார்க்குறாங்க. அவரை பார்க்குறாங்க. என்ன அது? ஏன் அப்படி இருக்கு? அவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்களை அப்படி உற்று பார்க்குறார். இவர்களை உற்று பார்க்கும்போது அவருடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறது போல இவர்கள் உணர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை அங்கிருந்து அவர் பார்க்கிறார். இவர் பார்க்கிற பார்வையிலிருந்து சில பேர் பார்த்து திருப்பிக்கிட்டாங்க. அவ்வளவு கோபத்தோடு அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். குழப்பங்களும் சந்தையின் சத்தங்கள்லாம் அடங்கி போச்சு. அங்கே கத்திக்கிட்டு இருந்தவங்கலாம் அப்படியே சைலண்டாக மௌனமாயிட்டாங்க. ரொம்பவும் அமைதியானது. அங்கு கூடியிருந்தவர்கள் பயம் கலந்த உணர்வுகளை அடைந்து விட்டார்கள். ஏன், என்ன, யார், ஏன் இப்படி பார்க்கிறார்? ஏன் இந்த மாதிரி கோபத்தோடு பார்க்கிறார்? அவர்கள் செய்த செயலுக்கு தீர்ப்பு வருவது போல உணர்ந்தாங்களாம் மனசுக்குள்ள. அவர்கள் உணர்றாங்க, நம்ம கூக்க ரொம்ப இறைச்சல் சத்தம் போட்டுட்டு இருக்கோங்க, இதனால் அவர் பிடிக்கலையோ அப்படி சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வரப்போது போல ஒரு உணர்வு அடைந்தார்கள். இதே போலத்தான் கடைசி காலத்தில் அந்த தேவகுமாரன் வானத்திலிருந்து வரும் பொழுது எல்லா கண்களும் அவரை பார்க்கும் பொழுது குத்தப்பட்டவர்களாக, பாவிகள் எல்லாம் குத்தப்பட்டவர்களாக, இழந்து விட்டேனே அவருக்கு முன்பாக நிற்கக்கூட திராணியற்றவர்களாக ஓடிப்போய் மலைகளிலும் கோயில்களிலும் ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் வரும்போது நியாய தீர்ப்போடு வருவார். தீர்ப்போடு தனது கரத்திலே கொண்டு வருவார். எவனும் அந்த இடத்துல நிற்க முடியாது பரிசுத்தவான்களை தவிர. பரிசுத்தவான்களோ சந்தோஷப்பட்டு இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக எங்களை தியாகம் செய்தோம், இதோ எங்களை அழைத்து கொண்டு போவதற்கு வருகிறார் என்று சந்தோஷ முகத்தோடு அவரை எதிர்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பாவிகளோ, ஐயோ வந்து விட்டாரே, எவ்வளவோ சொன்னாரே, நான் கேட்கவில்லையே, பாவத்திலேயே இருந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இயேசுவின் கண்கள் எல்லாரையும் பார்க்குது. இப்போ எல்லாரையும் சுற்றி இருந்தவங்கள்லாம் பார்க்குது. எல்லாரும் உள்ளத்திலையும் உள்ள குணங்கள் ஆராய்வது போல இருந்ததும். அவர் அந்த படியிலேருந்து நின்றுட்டு எல்லாரையும் அவங்க உள்ள அந்த கூக்கல் இட்டு இறைச்சல் இட்டவர்கள் அப்படியே உற்று பார்க்கும் பொழுது அவர் உள்ளத்தை ஆராய்வது போல அந்த பார்வை கூர்மையாக இருந்தது. தேவ மகிமை கொண்ட ஒரு பிரகாசம் அவர் முகத்தில் தெரிந்ததை இவர்கள் பார்த்தாங்க. இப்போ அவர் பேசுகிறார். அந்த படிகளிலே நின்று கொண்டு பேசுகிறார். இதே ஆலயத்துக்கு முன்பாகத்தான் சாலமோன் அன்று ஜெபம் செய்யும் போது அங்கு ஒரு மகிமை காணப்பட்டது. இயேசுவின் அந்த பிரசன்னம் அங்கு காணப்பட்டது. அதே இயேசு கிறிஸ்து இன்று அதே படிகளிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய குரல் தெளிவாக இருந்துச்சு. என்ன பேசுகிறார்? சீனாய் மலையில் பேசியது போல ஒரு சத்தம் வருது அந்த இடத்துல. என்ன சொல்கிறார்? மத்திய 21:13 இது என்னுடைய வீடு என்று சொல்கிறார். என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது சொல்கிறார். இந்த வார்த்தை தெளிவாக அங்கு நின்று பயந்து கொண்டிருந்த ஒரு காதுகளிலும் போய் விழுந்தது. என்னுடைய வீடு என் ஜப வீடு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள போகும்போது அந்த வீடு ஆண்டவருடைய வீடாக இருக்கிறது. அது நம்முடைய வீடு அல்ல, நம்முடைய இருப்பிடம் அல்ல. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். வீட்டிலேருந்து கிளம்பி தேவனுடைய வீட்டுக்கு நாம் செல்கிறோம் அவரை தொழுது கொள்ள. அப்போ யாருடைய வீடாக அது மாறுகிறது? அது தேவனுடைய வீடாக மாறுகிறது. அந்த இடத்துல எவ்வளவு கவனமாக, எவ்வளவு மரியாதையாக, எவ்வளவு பயத்தோடு தேவனுக்கு முன்பாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டாம். நாம் பேசுகையிலும் சரி, நாம் செய்கிற செயல்களிலும் சரி, எல்லாவற்றிலும் அந்த இடத்துல எப்படி நாம் ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டுமா, இது என்னுடைய ஜெப வீடு, நீங்கள் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொல்ல வேண்டுமா? மிகுந்த ஜாக்கிரதையோடு
என்னுடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது நீ பரிசுத்தமுள்ள மகனாக வா. அங்கு என்னை தொழுது கொள்ளும்போது தேவ தூதர்களெல்லாம் பரலோகத்திலே என்னை தொழுது கொள்கிற மாதிரி அவர்களோடு நீயும் என்னை கனப்படுத்தத்தக்கதாக மிகுந்த பயத்தோடு பக்தியோடு தொழுது கொள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அண்ட சராசரமே, உலகம் அனைத்திலும் பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரை தொழுது கொள்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு சிறிய கூட்டமாக நாம் இருந்தாலும் தேவனுக்குள்ள மரியாதையை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த தேவனுக்கு உள்ள மரியாதையை நாம் குலைத்து போட்டுவிட்டால், அது குலைத்து போட்டுவிட்டால் நாம் கல்லர் குகையாக்குகிறோம் ஆண்டவருடைய ஜெப வீட்டை. இந்த பாடத்தில் முக்கியமான செய்தி இது ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் அந்த தொழுகை ஆண்டவருக்கு கொடுக்காவிட்டால் தேவனுக்கு கோபம் வருகிறது. ஆண்டவருக்கு கோபத்தை தூண்டுவதாக அது மாறுகிறது. ஆண்டவருக்கு கோபம் வந்தால் அவருக்கு பொறுமை ஒன்று இருக்கிறது, கோபம் ஒன்றும் இருக்கிறது. அந்த பொறுமையிலே எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம், கிருபையினாலே தப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கோபம் என்று வரும்போது ஒருவனும் தப்பி போக முடியாது. நோவா காலத்தை நினைத்து பாருங்கள். அங்கு கோபம் வரும்பொழுது எவனாலும் தப்பிக்க முடிந்ததா? 8 பேரை மாத்திரம் அவர் தேர்வு கொண்டார். ஆனால் மற்ற ஒருவனும் தப்பிக்க முடியவில்லை. சோதோம் குமராவில் பாருங்கள், அவர் நேரம் கொடுத்தார், தவணை கொடுத்தார். அங்கு ஒரு நீதிமானை வைத்திருந்தார். போனார், அந்த நீதிமானை மாத்திரம் வெளியே கொண்டு வந்தார், மொத்தம் அழிச்சார். ஒருத்தவனும் தப்பி போக முடியவில்லை. தேவனுடைய கோபம் என்று வந்தால் நாம் தப்பி போக முடியாது. தேவனுக்குள்ள மரியாதையும் கனத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதே இங்கே ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படியே படிகளிலிருந்து மெதுவாக இறங்கினார். அவருடைய வீடு ஜெப வீடு. அந்த இடத்திலே வீண் பேச்சிருந்தாலே கோபப்படுவார் என்ற ஒரு செய்தி இந்த இடத்துல அடங்கியிருக்கிறது. அவர் என்ன செய்தார் என்றால், அங்கு அந்த சந்தைகளிலே கீழே கிடக்கிற அந்த கயிறுகள், நிறைய கயிறுகள்லாம் கீழே கடந்தது. அந்த கயிறுகளை அவர் எடுத்து பின்னி ஒரு சாட்டையை போல கையில் வைத்து கொண்டு அதை பிடித்தபடி பொறுமையாக படிக்கட்டுகளிலே இறங்கினார். அந்த கயிறு ஒரு ராஜா ஒரு செங்கோலை பிடித்திருப்பது போல அந்த கயிறு இருந்தது. அந்த செங்கோல் ஒரு ராஜா கையில் வைத்திருந்தானா அவன் கட்டளை, அவன் அதிகாரம், அந்த செங்கோலை காட்டுவது, அவன் அதிகாரத்தை காட்டுவது போல இருக்கும். அந்த கயிறை அவர் கையில் பிடித்தவனுமாக அவர் படிக்கட்டில் இறங்கி வருகிறார். அவர் அந்த வியாபாரிகளை நோக்கி இந்த பரிசுத்தமான இடத்திலிருந்து வெளியேறி போய்விடுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். இங்கு ஆண்டவர் அங்கு நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயமாக அந்த இடம் இருக்கிறது. மற்ற தேசத்தார் மற்ற நகரத்திலிருந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஆலயத்தில் அங்கு உள்ள மூப்பர்கள் கூட இந்த சத்தத்தினாலே எப்படி ஆராதனை செய்ய முடியும்? ஆராதனை தொழுகைக்கு வந்தவர்களுக்கு கூட எவ்வளவு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். தேவனை உண்மையாக தொழுது கொள்கிற மக்கள் எவ்வளவு இடைஞ்சலாக இருந்திருக்கும். ஆண்டவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது எப்படி மகிமைப்படுவார்? அந்த வியாபாரிகளை நோக்கி ஆண்டவர் கோபத்தோடு இந்த பரிசுத்தமான இடத்திலிருந்து போக அவர் கட்டளையிட்டார். உறுதியான கம்பீரமாக. இதற்கு முன் யாரும் அப்படி அவரை பார்த்தது. அங்க இருந்த அந்த காசு கடைக்காரர்களுடைய அந்த மேசைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டு அங்குள்ள நாணயங்கள் எல்லாம் சிதறி உருண்டோடியது. அந்த சத்தம் கேட்குது. அவரின் இந்த அதிகாரமான செயலை பார்த்து ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூட முடியாமல் போய்விட்டது. யார் இவர்? ஒரு வாலிப கலிலேயனாக அங்க காட்சி கொடுக்கிறாரு. படிகளில் நின்று இறங்கி இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்ற. அதற்கு முன்பாக இது என் வீடு, இது ஜெப வீடு என்னப்படும், இதை நீங்கள் கல்லர் குகையாக்கிறீர்கள் என்று அவர் அங்க மேலிருந்து அந்த வார்த்தையை சொன்னார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்பதை பார்க்கிறார்கள். அவர் முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட கோபமான அவர்களை பார்த்ததில்லை. எல்லாரும் அவரை பார்க்கிறாங்க. மாறாக அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மோசமான காசுக்காரர்கள் கூட
மிக மோசமான குணங்கள் கொண்டவர்கள் கூட அவருக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. எல்லாரும் கீழ்ப்படித்தார்கள். ஏனென்றால் அவர் தெய்வீக சுபாவத்திலே அங்கு நிற்கிறார். அவர் ஒரு மனிதன் தான், 100% அவர் ஒரு மனிதன் தான். ஆனால் அங்கு அவருக்கு கோபம் வந்தது. தெய்வீக சுபாவத்தின் அந்த அந்த காரியத்தை அவர்கள் கண்ணார கண்டார்கள். நிற்க முடியவில்லை அந்த தேவனுக்கு முன்பாக. எல்லா வியாபாரிகளும் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினார்கள். காசுகள் எங்க அப்படி சிதறி ஓடுனுச்சு. கஞ்சக்காரன்கள் கூட, ஒரு கஞ்சன் கூட அங்க சிதறி கிடந்த காசு பொறுக்க கூட இல்லாம ஓடுறாங்க. ஏழைகள் கூட அந்த காசு பொறுக்க கூட மனது இல்லாமல் எல்லாம் ஓடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பயம் அந்த இடத்துல திகில் பிடித்தது அவர்களுக்கு. மிருகங்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு விரட்டப்பட்டது. அங்க ஒரு பயங்கரம் நிறவியது. ஒரு பயங்கரமான ஒரு காட்சி அங்கு நிலவியது. எல்லாரும் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உணர்ந்தார்கள். இவர் யார்? ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒரு உணர்வு நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இவர் யார்? எல்லா வியாபாரிகளும் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி போனார்கள். எல்லாரும் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உணர்ந்தார்கள். சில பேரின் முகங்கள் வெளுப்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. ஏதோ ஒரு பயங்கரம் ஏற்பட்டது போல அங்க ஒரு காட்சி இருந்தது. அந்த இடத்தை விட்டு அங்கும் அங்குமாக வெளியேறி ஓடினார்கள். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நடந்ததா இல்லையா அந்த இடத்துல? அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசினார். இது என் வீடு, இது ஜப வீடு என்று எண்ணப்படும். நீங்க கல்லர் குகையாக்கினீர்கள். கோபத்தோடு பேசுகிறேன். தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அந்த கோபத்தில் அவர்கள் கலங்கி போனார்கள். இயேசு அந்த கயிறை பின்னி அவர் சாட்டை போல வைத்திருந்தார் அல்லவா? ஆனால் அதனால் யாருமே அடிக்கலை. வேதாந்தத்தில் எந்த இடத்துலையும் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த டிராயிங் வரையும் போது அடித்து விரட்டுவது போல அவர்கள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் அவர் அடிக்கலை. அந்த கயிறு சாட்டை ஒரு பழிவாங்கும் ஆயுதமாக இருந்தது. நீர்மூலமாக்க மிரட்டியது. ஜாக்கிரதை என்ற ஒரு காரியம் அங்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. இது தேவனுடைய சன்னிதானம். ஜாக்கிரதை, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். அந்த சாட்டை அதை மிரட்டியது. அவரோடு இந்த சீஷர்களும் பயந்தாங்க. இதுவரைக்கும் அவர் அப்படி பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு 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 காரியத்தை அவர்கள் பார்த்ததில்லை. அவர்களும் பயந்தார்கள். அவர் வார்த்தையை கண்டும் பயந்தார்கள். அவருடைய செயலும் பயமுறுத்தியது. அந்த இடத்தை விட்டு எல்லாமே காலியாகிச்சு. வியாபாரிகள், மிருகங்கள், புறாக்கள், எங்கும் ஒரு அமைதி வந்துச்சு. ஒரே குழப்பம் நிறுவியது. என்ன நடந்தது? ஒரே கூக்குரல், ஒரே கூச்சல், வியாபார வார்த்தைகள், கூச்சல்கள் இருந்த இடம் எப்பொழுதும் போல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் அநேக தேசத்தாரெல்லாம் அந்த இடத்துல வந்து கூடியிருக்கிற நேரத்தில் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு இட்டுக்கொண்டு கத்தி கொண்டு இருந்த இடம் சைலண்ட், அமைதியாயிடுச்சு. இந்த ஒரே தேவகுமாரனுக்கு முன்பாக அத்தனை பேரும் அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மிரண்டு போனார்கள். உலக இரட்சகரின் அதிகாரத்துக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்கக்கூடாமல் போனாச்சு. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது ஒருவனும் நிற்க முடியாது. எல்லாம் வந்து ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள் என்று பொருள். பரிசுத்தவான்கள் மாத்திரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் வருவதை பார்த்து ஆனந்த சந்தோஷத்தோடு காத்திருப்பார்கள். ஆனால் பாவிகளால் நிற்கக்கூட முடியாது. இங்கே இதே பாவிகள் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் ஓடி போனார்கள் அந்த இடத்தை விட்டு. அங்கு எல்லாரும் போன பிறகு ஒரு அமைதி நிலவின பிறகு இயேசுவின் முகம் மாறியது. அவரது முகத்தின் தீவிரம் மிக மென்மையாகவும் ஒரு அனுதாபமாகவும் மாறியது. ஏன் அனுதாபமாக மாறியது? ஏனென்றால் அங்கு சில பேர் மாத்திரம் அவருடைய செயலை கண்டு
ஆச்சரியப்பட்டவர்களாக அங்கு அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். யார் அந்த சில பேர்? அவர்கள் மிகவும் ஏழையானவர்கள், அவர்கள் வியாதி உள்ளவர்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டவர்கள், துன்பத்தை அடைந்தவர்கள், இயேசுவிடம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகிறதற்காக வந்தவர்கள், இயேசுவிடம் வியாதியிலிருந்து சுகப்படுத்தும்படியாக வந்தவர்கள், பல போராட்டங்கள், கண்ணீர்கள், பிசாசின் பிடியிலிருந்து விலகி போவதற்காக அங்கு ஏக்கத்தோடு வந்து நின்றவர்கள். இயேசுவின் முகம் அவர்கள் பக்கத்திலே திரும்பும் பொழுது அப்படியே அவருடைய முகம் இலகி போய்விட்டது. துக்கத்தோடு, அனுதாபத்தோடு அவர்களை பார்க்கிறார். அவருடைய முகம் மாறியது. பாவம் செய்தால் இயேசுவுக்கு கோபம் வரும். அவருடைய சமூகத்திற்கு முன்பாக குறுகிய நிலையில் கவலைப்படுகிறவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அவருடைய கற்பனைகளுக்கு மீறி போகிறவர்களுக்கு முன்பாக அவர் கையிலே அந்த கயிறுகளை எடுத்து பின்னி ஒரு சாட்டையாக அவர் காத்திருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து ஏக்கத்தோடு நிற்கிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க! நீடிய சாந்தம் நமக்கு இருக்காது. இருக்குதா? நீடிய சாந்தம். மகா தயை, கிருபை நமக்கு இருக்குதா? அந்த தேவனுக்கு மாத்திரம்தான் அது இருக்குது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. என்ன அருமையான வசனம்! வெகுவாய் மன்னிக்கிற, ரத்தாம்பர சிகப்பாய் பாவங்கள் இருந்தாலும் என் பஞ்சை போல மாற்றுவேன் ஆண்டவர் சேலஞ்ச், சவால் விடுறார். வெகுவாய் மன்னிக்கிறார், காத்திருக்கார் நமக்காக. இரக்கமும் மன உருக்கமும் கடைசி காலமாக ஆகி கொண்டு போய்கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே வெகுவாய் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். காலம் பிந்தி போய்விட்டது என்றால் மன்னிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நீடிய சாந்தம் உள்ளவராய் காத்திருக்கிறார், மகா கிருபையோடு காத்திருக்கிறார். அந்த தேவனாய கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அங்கு இயேசுவுக்கு கடைக்காரர்கள் போன பிறகு அவரை சுற்றி இருந்த அந்த கவலையுள்ள மனிதர்கள், கண் தெரியாதவர்களை பார்வையடைய செய்தார், ஊமையானவர்களை பேச செய்தார். தேவனை எல்லாரும் துதித்தார்கள், அந்த இடத்துல மகிமைப்படுத்தினார்கள். ஒரு பெரிய ஒரு அடையாளம், அற்புதம் அது காணப்பட்டது. சற்று முன்பாகத்தான் அந்த இடம் கூச்சலும் ஒரு பெரிய அலங்கோலமாக இருந்த இடம் எல்லாரையும் விரட்டி விட்டு தேவன் தாழ்மையானவர்களை சந்தித்து வேண்டிய ஆசீர்வாதத்தை மேலும் மேலும் பொழிந்தார். அந்த இடத்துல பிசாசுகள் எல்லாம் துரத்தப்பட்டது. எப்பேற்பட்ட ஒரு இடமாக மாறியது என்பதை பாருங்கள். அந்த இடம் அவரிடத்துல அகால இரக்கம் உண்டு. அவரை கோபப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக கரை திரை அற்றவர்களாக போய் நிற்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அவரை கோபப்படுத்தக்கூடாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார், துன்பப்படுகிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார், கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார், வேதனை உள்ளவர்களுக்கு அவர் இறங்குகிறார், சாத்தானால் தாக்கப்படுகிறவர்களுக்கு அவர் இறங்கி விடுதலையாக்குகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், லூக்கா 1:50, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறைகளுக்கும் உள்ளது. அப்ப யோசித்து பாருங்க, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை. அப்ப நம்ம காலத்தில் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நீ பயந்து எனக்கு முன்பாக நடந்தால் உன் தலைமுறைகளுக்குள் அது நீடித்து கொண்டு போகும். நம்ம கூட பார்க்க மாட்டோம் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டாங்க. அந்த இடத்துல வந்து சற்று முன்பாக அவர் கோபப்பட்ட அவர் மென்மையான கரங்களால் அந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு ஆசீர்வதித்தார். பேர்பட்ட ஒரு ஆண்டவருடைய அன்பிலும் அன்பான அன்புள்ள தேவன். ஏழ்மையான எளிமையான ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அவருக்கு விரோதமாக செய்கிறவர்களை அவர் கோபப்படுகிறார். சற்று முன்பாக
பஸ்கா பண்டிகைக்கு துக்கத்தோடு வந்து அவர்கள் நிம்மதியோடு திரும்பி போனார்கள். எத்தனை பேர் கண்ணீரோடு வந்தவர்கள் இயேசுவிடம். எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு யாரும் துக்கத்தோடு திரும்பி செல்லவில்லை. நிறைவாக சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு சென்றார்கள் எல்லாரும். பேர்பட்ட கர்த்தராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் நானே என்று சொல்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர் அவர். இந்த உலக சரித்திரத்திலே மனிதர்களுக்காக எவனுமே ரத்தம் சிந்தி மரிக்கவில்லை. அந்த ஒரே தேவனாகிய கர்த்தர் மனித அவதாரத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களுக்காக தன்னை பெருமையாக்கி தம்மை ஒப்பு கொடுத்து மரித்தார். அவருடைய அன்பை நமக்காக பாடுகள் பட்டு காட்டினார். நம்மை சுகமாக்க காத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்த காத்திருக்கிறார். நம்மை ரட்சிக்க காத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பொழிந்து கொடுக்க காத்திருக்கிறார். அன்பான கரங்களோடு விரித்த வண்ணமாக காத்திருக்கிறார். அவர் அன்றை போவது நமது கடமை. நம் மன உருக்கத்தோடு தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு அவரிடத்தில் போனால் அந்த ஆசீர்வாதங்கள் மழை போல நம் மீது பொழியும். இதான் தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தங்கள். அவரிடத்தில் போனால் அவர் கரம் நம்மை பிடித்து ஆசீர்வதித்து அனுப்பும். தேவன் தாமே நம் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.